முதலமைச்சர் எங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க. நல்லா வயிறாக சாப்பிட்டோம். நானும் உன்னே மாதிரி தான், ரொம்ப சாப்பிட்றது இல்ல, 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. இத்தனை நாளா நாங்க சாப்பிடாம வந்திருக்கோம். எங்க அம்மா எல்லாம் டக்குன்னு போயிடுறாங்க, சாப்பிடாம வந்திருக்கோம். காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் உன்னதமான உலக புகழ்பெற்ற திட்டம் காலை உணவு திட்டம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த காலை உணவு திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, உலகில் கனடா போன்ற பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் இந்த திட்டத்தை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். புண்ணாக்கு அந்த மாதிரி கனவு கண்டிருந்தா அது தப்புன்னு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துப்பான். தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பாராட்ட வேண்டும். காலை சிற்றுண்டி உணவை இந்த மாணவியர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? அந்த தலைவர்கள் வழியிலே அவர்கள் செய்ததை நான் நெஞ்சார தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினத்திலே செய்ததற்காக நான் பாராட்டுகிறேன். மர்க்கா சொல்லு. அந்த தலைவர்கள் வழியிலே அவர்கள் செய்ததை நான் நெஞ்சார தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினத்திலே செய்ததற்காக நான் பாராட்டுகிறேன். அவனை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல, நீ வரியா போலாம். அட நீ வேறப்பா, பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது? நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ணுல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். சொன்னா கேளுடா, வாடா. கவலையே பட வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. ரவுடிகளை சுட்டு தள்ளுங்கள், அது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப நாங்க நாப்பல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இதை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் இல்லை. சட்டம் எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். சட்டம் நியாயமா நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆகவே சட்டம் என்ன செய்யும் என்று எங்களுக்கு தெரியும். கணேசா, நான் சுனாமினே வெளியே வந்துடும். இவெல்லாம் எனக்கு சுண்டலிக்கு சமம். உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தேன்னு வச்சுக்க, வால்ல தீ பிடிச்ச மாதிரி புட்டிங்க வெளியே வருவா, கப்புன்னு பிடிச்சி அமைக்க விட்டுறாரு. நான் பிடிச்சிக்கிறேன். அது